மத்தேயு 6:24. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து ஒருவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றிக்கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. இப்பொழுது நாம் ஐஸ்வர்யனும் வாலிப தலைவனும் இயேசு கிறிஸ்துவுக்கும் இடையிலான உரையாடலை காண்போம். அவன் நித்தியத்திற்கு பதிலாக இந்த பூமியில் பெரும் செல்வத்தை தேர்ந்தெடுத்தான். பின்பு இயேசு கிறிஸ்து அவர் சீசர்களுடன் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும்? நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவனை தவிர நல்லவன் ஒருவரும் இல்லையே. நீ ஜீவனை பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள். எவைகள் போதகரே? விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை நீ அறிந்திருக்கிறாயே. இவைகளெல்லாம் என் சிறுவயது முதல் நான் கை கொண்டிருக்கிறேன். இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன? நீ பூரண சர்க்குணமாயிருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, பின்பு என்னை பின்பற்றி வா. அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தியுள்ளவனாய் இருந்தபடியால் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்டபொழுது மனமடைந்து துக்கத்தோடே போய்விட்டான். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். மத்தேயு 6:21. உங்கள் இருதயத்தை இயேசுவுக்கு கொடுங்கள். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்.